அந்த கேள்வியை பார்த்தோம்னா ஹீட்டில் வந்திருக்குது. இந்த கேள்வி, ஒரு பாத்திரத்திலே 27 பாய்சியில் உள்ள இலட்சிய வாயு உள்ளது. வாயுவின் வெப்பநிலை 127 பாய்சிக்கு அதிகரிக்கப்படும் எனில் விகிதம், இந்த விகிதம் என்னன்னு கேள்வி. அப்போ நமக்கு தெரியும், வாயுக்கள இடை இயக்கப்பாட்டு சக்தி, கைனட்டிக் எனர்ஜியில் இயக்கப்பாட்டு சக்தி என்னத்துக்கு நேர்விகித சமனாக இருக்குமெண்டா தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமனாக இருக்கும். அந்த இடை இயக்கப்பாட்டு சக்தின்னு சொல்கிறது அவரேஜான அந்த இயக்க வேகத்தால் வர்றது. அது எப்படி வருமெண்டா ½ mc², அதாவது இடை வர்க்க கதியில் வரும். அப்போ நமக்கு இந்த கேள்விக்கு இது தேவையில்லை, நம்ம தனி வெப்பநிலை சார்பாகவே எழுதுவோம். இப்போ தனி வெப்பநிலையை மாற்றினோம்னா 127 பாய்சி, அதை கெல்வினுக்கு மாற்றுறதுக்காக 273 கூட்டுறோம். அது பிறகு 27 பாய்சி கீழே இருக்கிறது அப்படியே எழுதுகிறோமா, 27 பாய்சி அதோட 273 கூட்டுறோம். இதை கூட்டினீங்க என்றால் 400. இதை கூட்டினீங்கன்னா 302 வரும். அப்போ 2 சைவரை நீங்கள் வெட்டினீங்க என்றால் 4/3 என்றது ஆன்சராக வரும். 4/3 என்றது ஆன்சராக வரும். இப்போ 3வது ஆன்சர் சரியான விடையாக இருக்கும்.